Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரி தென்பாதி சாலையில் எம்சாண்ட் ஏற்றி வந்த கனரக லாரி சாலையோரம் சாய்ந்து விபத்திற்குள்ளானது. ஆபத்தான வளைவு பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிர் பிழைத்தாலும் சாலையோர தடுப்பு பாதுகாப்பு பட்டைகள் சரியாக பொருத்தப்படாமல் போனதும் ஆபத்தான வளைவு பகுதிக்கான அறிவிப்பு பலகையும் வேகத்தடையும் இல்லாததுமே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பூட்டிய வீடு மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வந்த முருகேசன் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றிருந்த போது வீடு கரும்புகையுடன் பற்றி எரிய தொடங்கியது. தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் திருமண சீர்வரிசை பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கௌரவ விரிவுரையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலத்தகராறு காரணமாக இரு தரப்பினர் மோதிக்கொண்டது பரபரப்பானது. பள்ளிப்பட்டி ஊராட்சி முன்னாள் தலைவரின் குடும்பத்துக்கும் மேச்சேரி ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவரின் குடும்பத்துக்கும் இடையே நிலத்தகராறு இருந்தது. இது தொடர்பாக அண்மையில் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கியதில் இரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் சிலர் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் மேச்சேரி காவல் நிலைய ஏவல் துறையிடம் இதுகுறித்து விசாரித்த போது தங்களுக்கு புகார் வரவில்லை என கூறப்பட்டது. ஆனால் நிலத்தகராறில் இரு தரப்பினர் கொண்டது வீடியோவாக வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நகராட்சி ஊழியர் என கூறி பணம் வசூலித்த போதை நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுவலை அடிப்பதாக கூறி ஒவ்வொரு வீட்டிலும் 200 ரூபாய் வசூலித்த மணலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவரை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்தனர். 2 தினங்களுக்கு முன்பு இதே நபரை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையிலும் மறுநாளே வெளியில் வந்து மீண்டும் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசின் காவல்துறையே மோசடிக்கு துணையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோயில் வளாகத்தில் உலோகத்திலான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மருதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க பள்ளம் தோண்டிய போது சுமார் 3 அடி உயரம் கொண்ட உலோகத்தினாலான அம்பாள் சிலை கிடைக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு கூடிய பொதுமக்கள் கோயில் வளாகத்தில் வைத்து சிலைக்கு அபிஷேகம் செய்தனர்.